ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோல பூட்ஸ்ட்ராப்ல இருக்க ஸ்பேசிங் யூட்டிலிட்டிஸ் பத்தி பார்க்க போறோம். இதுல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன் மார்ஜின் அண்ட் பேடிங். இதை யூஸ் பண்ணி நம்ம கன்சிஸ்டன்ட் அண்ட் ரெஸ்பான்சிவ் லேஅவுட்டை வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இருக்க ப்ரீடிஃபைன் கிளாஸஸ் ஆஃப் மார்ஜின் ஃபார் எம் அண்ட் பேடிங் ஃபார் பி வித் இதோட யூட்டிலிட்டிஸ் ஸ்டெப் வேல்யூஸ் ஆஃப் 0 to 5 ரேஞ்ச் வரை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஸ்பேசிங்கை வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை யூஸ் பண்ணி நம்ம ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ஸ்பேசிங்கும் வந்துட்டு ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பூட்ஸ்ட்ராப் சிடிஎன் லிங்கை வந்து ஹெட்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள வந்து நான் ஒரு டிவ் டேக் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இதான் வந்து மெயின் டிவ் டேக். ஓகேவா? ஸோ அந்த மெயின் டிவ் டேக்னால இதுக்கு நான் வந்து கண்டெய்னர்னு கிளாஸ் அட்ரிபியூட் செட் பண்ணுறேன். ஓகே, ஸோ கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று செட் பண்ணிவிட்டு கண்டெய்னர்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் நேம் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மெயின் டிவ் டேக்கு வந்து ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று செட் பண்ணிக்கலாம். நான் வந்து செகண்டரி கலர் செட் பண்ணுறேன், பேக்ரவுண்ட் கலர். ஓகேவா? இது வந்துட்டு நம்ம 2 குட்டி டிவ் டேக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ இது ஒரு டிவ் டேக்கு. அதுக்கப்புறம் அந்த டிவ் டேக்குள்ள வந்து ஒரு செட் ஆஃப் கண்டென்ட்ஸ் நான் வந்துட்டு ஒரு லாரம் 15 சொல்லி ஒரு 50 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த டிவ் டேக்கு வந்துட்டு நான் ஜஸ்ட் கிளாஸ் அட்ரிபியூட் செட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு வார்னிங்னு செட் பண்ணிக்கிறேன். நான் சேவ் பண்ணுறேன். இப்போ இதே டிவ் டேக் வந்து காப்பி பண்ணி திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ நம்ம 2 டிவ் டேக் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிவ் டேக் வந்துட்டு கலர் வந்துட்டு ப்ரைமரின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு மெயின் டிவ் டேக் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. உள்ள 2 குட்டி டிவ் டேக்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பேக்ரவுண்டில் இருக்கிறது வந்து கண்டெய்னர்னு செட் பண்ணாமல் கண்டெய்னர் ஃப்ளூயிடுன்னு செட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபுல் வித்தையுமே வந்து ஆக்குபை பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ ஃபுல் வித் ஆக்குபை பண்ணிருச்சு. இப்போ 2 டிவ் டேக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு மார்ஜின் செட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் அட்ரிபியூட்ல பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணியிருக்கோம்ல, இது பக்கத்துலேயே ஸ்பேஸ் விட்டுட்டு மார்ஜின் -1. ஸோ எம்னா வந்துட்டு மார்ஜின் -1 நான் செட் பண்ணுறேன். ஓகே, நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல பாருங்க மார்ஜின் ஸ்பேசிங் வந்துட்டு 1 விட்டுருக்கு. இப்போ நான் இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி காட்டுறேன். நம்ம செட் பண்ண m-1ங்கிற கிளாஸ் நேம்ல ஸோ சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி என்ன செட் ஆயிருக்குன்னா மார்ஜின் பாருங்க, மார்ஜின் டாப் 0.25, ரைட்ல 0.25, பாட்டம்ல 0.25, லெஃப்ட்ல 0. ஸோ காமனாக வந்துட்டு நம்ம m1ன்னு செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு 0.25 ரெம். ஓகேவா? சப்போஸ் இந்த இடத்துல வந்துட்டு மார்ஜின் 5. ஸோ எல்லாமே வந்துட்டு நம்ம 1 to 5 ரேஞ்சுக்குள்ளே தான் செட் பண்ணணும். அதுக்கு மேலே செட் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு மார்ஜின் 5ன்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட சிஎஸ்எஸ் வேல்யூ பார்க்கலாம். இந்த இடத்துல வார்னிங் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் மார்ஜின் 5 கொடுத்துருக்கேன். அதோட சிஎஸ்எஸ் வேல்யூ பாருங்கள் மார்ஜின் 3 ரெம். ஸோ 4 சைட்லையுமே வந்து டாப் லெஃப்ட் ரைட் பாட்டம் 4 சைட்லையுமே வந்துட்டு எனக்கு 3 ரெம் வந்துட்டு மார்ஜின் ஸ்பேசிங் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நான் m-5 கொடுத்ததுனால எனக்கு 4 சைட்லையுமே வந்துட்டு 3 ரெம்முக்கு மார்ஜின் ஸ்பேசிங் வந்து செட் ஆயிருக்கு. ஓகேவா? சப்போஸ் எனக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்ல மட்டும் பேடிங் செட் ஆகணும், இல்லை டாப்ல மட்டும் செட் ஆகணும், ஸ்பெசிஃபிக்காக ஒரு சைடில் மட்டும் செட் ஆகணும், அந்த மாதிரி. இப்போ நான் ஃபர்ஸ்ட் டாப் அண்ட் பாட்டம் செட் பண்ணுறேன். ஸோ எனக்கு மார்ஜின் டாப்ல மட்டும் எனக்கு 5 ஸ்பேசிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணுறேன். இங்கே பாருங்க மார்ஜின் டாப்ல மட்டும் எனக்கு 5 ஸ்பேசிங் இருக்கு, அதாவது 3 ரெம். டாப்ல மட்டும் வந்துட்டு எனக்கு 3 ரெம் ஸ்பேசிங் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு. பாருங்க மார்ஜின் டாப். ஓகேவா? சப்போஸ் இந்த இடத்துல எனக்கு பாட்டம்ல ஸ்பேசிங் வேணும்னா MBன்னு கொடுத்தீங்கன்னா மார்ஜின் பாட்டம் 5. இதில் பாருங்க மார்ஜின் பாட்டம்க்கு இங்கே பாருங்க ஸ்பேசிங் கிரியேட் ஆயிருக்கு. மார்ஜின் பாட்டம் 3 ரெம்முக்குன்னு சொல்லிட்டு நமக்கு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? இதே மாதிரி உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு தனித்தனியாக ஸ்பேசிங் வேணும் அப்படின்னா நீங்கள் லெஃப்ட்ல உங்களுக்கு மார்ஜின் ஸ்பேசிங் வேணும்னா ஸ்டார்ட். ஓகே, ஸோ MS-5. ஓகேவா? ஸோ எஸ்னா வந்துட்டு ஸ்டார்டிங் லெஃப்ட். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இது பாருங்கள் மார்ஜின் லெஃப்ட் சைடில் வந்துட்டு எனக்கு ஸ்பேசிங் கிரியேட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் மார்ஜின் லெஃப்ட் 3 ரெம். சப்போஸ் எனக்கு ரைட் சைடில் ஸ்பேஸ் கிரியேட் ஆகணும் அப்படின்னா எண்ட். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் அண்ட் எண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால MS லெஃப்ட்டுக்கு, ME வந்துட்டு ரைட்டுக்கு. ஓகே, நான் சேவ் பண்ணுறேன். இதில் பாருங்கள் எனக்கு ரைட் சைடில் வந்துட்டு மார்ஜின் ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. பாருங்கள் மார்ஜின் ரைட்டு 3 ரெம்னு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? இதுலேயே இந்த ஸ்பேசிங் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 to 5 ரேஞ்சுக்குள்ளே ஸ்பேசிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சப்போஸ் எனக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுக்குமே வந்துட்டு காமனாக ஒரு வேல்யூ, டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுக்கும் காமனாக ஒரு வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு MXன்னு கொடுங்க. MX5 கொடுத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சஸ் ரெண்டுக்குமே வந்துட்டு காமனாக வந்துட்டு 5. ஸோ லெஃப்ட் ரைட் ரெண்டுக்குமே வந்துட்டு 3 ரெம் ஸ்பேசிங் கிரியேட் ஆயிருக்குன்னு பாருங்க. மார்ஜின் ரைட்டுக்கு 3 ரெம், மார்ஜின் லெஃப்ட்டுக்கு 3 ரெம்ங்கிற ஸ்பேசிங் வந்துட்டு கிரியேட் ஆயிரும். ஓகேவா? சப்போஸ் எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஒய் ஆக்சிஸில் 5 செட் பண்ணுறேன், மார்ஜின் -yன்னு சொல்லிட்டு.
இங்க பாருங்க டாப் அண்ட் பாட்டம்ல வந்துட்டு எனக்கு செட் ஆயிருக்கு. மார்ஜின் டாப் 3 ரெம், பாட்டம் 3 ரெம்ன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி டாப் அண்ட் பாட்டம்க்கு ஸ்பேசிங் கிரியேட் ஆயிரும். ஓகேவா? சப்போஸ் இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு மார்ஜின் வேணாம்னா M-0ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மார்ஜினே செட் ஆகாது. இங்க பாருங்க. எந்த சைட்லயுமே வந்துட்டு மார்ஜினே இல்ல. ஸோ இந்த இடத்துல பாருங்க மார்ஜின் 0ன்னு செட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மார்ஜின்ஸை வந்துட்டு ஈஸியா செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதே மாதிரி வந்துட்டு நம்ம பேடிங்கும் செட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் மார்ஜின் 5ன்னு குடுத்துக்கிறேன் ஜஸ்ட் இப்போதைக்கு காமனா. ஓகேவா? பேடிங் வந்துட்டு கீழ இருக்கிற பிரைமரி கலருக்கு செட் பண்ணலாம். ஸோ பேடிங் ஹைஃபன் 2ன்னு குடுக்குறேன். ஸோ பேடிங் ஹைஃபன் 2 குடுத்தேன்னா எனக்கு 4 சைடுக்குமே வந்துட்டு எனக்கு 2 பேடிங் செட் ஆயிருக்கணும். ஓகே. இங்க பாருங்க எனக்கு 4 சைட்லயுமே வந்துட்டு 2 பேடிங் செட் ஆயிருக்கும். ஸோ இப்போ இந்த வார்னிங்கை கிளிக் பண்ணி பார்க்குறேன். இங்க பாருங்க பேடிங் வந்துட்டு 0.5 ரெம் 4 சைட்லயுமே வந்துட்டு டாப் லெஃப்ட் ரைட் பாட்டம்னு சொல்லி 4 சைட்லயும் எனக்கு பேடிங் செட் ஆயிருக்கு. ஸோ இங்க பேடிங் ஹைஃபன் 5ன்னு கொடுக்குறேன். ஓகே. இங்க பாருங்க எனக்கு 4 சைட்லயுமே வந்துட்டு பேடிங் 5 செட் ஆயிருக்கு. ஸோ பேடிங் 5னா 3. ஸோ டாப் லெஃப்ட் ரைட் பாட்டம்னு சொல்லிட்டு 4 சைட்லயுமே எனக்கு 3 ரெம்முக்கு ஸ்பேசிங் வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இதே மாதிரி பேடிங் டாப்ல மட்டும் எனக்கு செட் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல பிடி ஹைஃபன் 5ன்னு கொடுத்தீங்கன்னா பேடிங் வந்து டாப்ல மட்டும் 5 செட் ஆயிரும். ஓகே. இதே மாதிரி எனக்கு பாட்டம்ல செட் ஆகணும் அப்படின்னா பேடிங் பி ஹைஃபன் 5 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டம்ல பேடிங் செட் ஆயிரும். ஓகே. ஸோ இதே மாதிரி லெஃப்ட்ல செட் ஆகணும் அப்படின்னாலும் பேடிங் ஸ்டார்ட். ஸோ ரைட்ல செட் ஆகணும் அப்படின்னா பேடிங் எண்ட் பிஇ. ஸோ ரைட்ல. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல எனக்கு 2. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்ல அந்த மாதிரி செட் ஆகணும் அப்படின்னா நீங்க எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துக்கலாம். ஸோ பிஎக்ஸ் ஹைஃபன் 5 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்ல வந்துட்டு பேடிங் ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ பேடிங் லெஃப்ட் பேடிங் ரைட். ஸோ இதே மாதிரி எனக்கு டாப் அண்ட் பாட்டம்ல ஸ்பேசிங் வேணும்னா PY ஹைஃபன் 5 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம்ல வந்து அந்த பேடிங் ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகேவா? ஸோ எனக்கு பேடிங்கே வேண்டாம் அப்படின்னா ஸோ பேடிங் ஹைஃபன் 0ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேடிங்கே ரிமூவ் ஆகிரும். ஸோ இடத்துல பாருங்க எனக்கு பேடிங்கே இல்லை. பேடிங் ஃபுல்லாகவே 0 ஆயிடுச்சு. 4 சைடுமே பேடிங் வந்து 0ன்னு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம மார்ஜின் அண்ட் பேடிங்கை வந்துட்டு பூட்ஸ்ட்ராப் CSS ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். மார்ஜினுக்கு M, பேடிங்க்கு P அப்படிங்கிற கிளாஸ் நேம் மட்டும் செட் பண்ணிட்டு 1 to 5 ரேஞ்சுக்குள்ளே செட் பண்ணி நம்ம 4 சைட்லையுமே வந்துட்டு மார்ஜின் அண்ட் பேடிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு டாப் அண்ட் பாட்டம்ல மட்டும் வேணும்னா மார்ஜின் T, பேடிங் Tன்னு சொல்லி செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம்ல மட்டும் செட் ஆகும். ஸோ எனக்கு லெஃப்ட் தனியாக ரைட் தனியாக செட் ஆகணும்னா மார்ஜின் ஸ்டார்டிங், மார்ஜின் எண்டிங். ஸோ MSMEPSPE அப்படிங்கிற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் டாப் அண்ட் பாட்டம்ல வந்துட்டு காமனாக செட் ஆகணும் அப்படின்னா MX, MY, PX, PYன்னு சொல்லிட்டு காமனாக எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் வந்துட்டு மார்ஜின் அண்ட் பேடிங் வந்துட்டு ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எனக்கு மார்ஜினே வேணாம் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா M0, P0ன்னு சொல்லிட்டு மார்ஜின் அண்ட் பேடிங் வந்துட்டு ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் நேமை யூஸ் பண்ணி நம்ம மார்ஜின் அண்ட் பேடிங்கை வந்துட்டு ஈஸியாக செட் பண்ணிக்கலாம், அது ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் இமேஜஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.